ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது 2023 ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவியாக எடுக்கப்பட்ட வாட்ச் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து இப்போ அஃபிஷியலாக ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஃப்ரீயாகவே ப்ரீமியம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். படம் பார்க்குறதுக்கு ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையா, படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஹீரோ ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனோட ஒரு பையன். ஸோ இவருக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவு. இப்போ வந்து ஒரு ஏஜென்ட்டுக்கு ஒரு பென்ட்ரைவரை டெலிவரி பண்ணதுக்காக காரில் வேக வேகமாக போயிட்டு இருக்காப்புல. வழியில் வந்து ஒருத்தங்க லிஃப்ட் கேட்குறாங்க. அந்த பேசணும், கொஞ்சம் எமர்ஜென்சி சார், எனக்கு அந்த அடுத்த டோல்கேட் வரைக்கும் என்னை நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும் யோசிச்சு பார்க்காரு, இந்த நடு வெயிலாக இருக்குது, இந்த ரோட்டில் வந்து ஆட்டோ கூட நிப்பாட்ட மாட்டான், சரி வேணா ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் போல இருக்குது. அவர் இந்த மெடிக்கல் மாஃபியாக்குள்ளே இருக்கிற நிறைய சீக்ரெட்டான இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆதாரங்களை கையில் வச்சுக்கிட்டு அதை ஒரு ஆள்கிட்ட டெலிவரி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. அதுக்காக தான் போயிட்டு இருக்காரு. அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஆனால் அவர் லிஃப்ட் கேட்ட இடத்துல இறங்கினதுக்கப்புறம் இவர் அந்த ஃபைலை விட்டுட்டு போயிருந்தாரு. ஸோ அந்த ஃபைலை இவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலான்னு பார்க்கும்போது இறக்கி விட்ட இடத்துல அதுக்குள்ளே அந்த பேசனை காணும். இவர் விட்டுட்டு போன அந்த ஃபைலை அவர்கிட்டக்கே கொடுக்கறதுக்காக அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஏதாவது நம்பர் இருக்குமா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதில் இப்போ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாங்க ஹார்பரில் வச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ரிப்போர்ட்டரை கொண்டுடுறாங்க. ஸோ இந்த ஃபைலெல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவரும் அங்கே தான் வந்திருந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவரை கொள்ளதை பார்த்துட்டு இவர் ஒருத்தர்கிட்ட இந்த ஃபைலை சேர்க்கணும்னு சொல்லாரு. அவர்கிட்ட நாமளே போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இந்த மெடிக்கல் மாஃபியாக்குள்ளே எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆதாரங்களை என்னோட காரில் அந்த ஃபைலை விட்டுட்டு போயிட்டாங்க, அதை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் தான் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொன்னாங்க, அதனால் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலை கொடுக்குறாரு. ஆனால் அவருமே அவரோட ஆள் போல் இருக்குது. ஸோ ஃபைலெல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம ஹீரோவை வந்து அடித்து கடலில் தூக்கி போட்டுருந்தாங்க. இப்போ வந்து கண் முழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவரோட முகங்கள் எல்லாமே, அதாவது இது வரைக்கும் பழகின ஃப்ரெண்ட்ஸோட முகங்கள் எல்லாம் மாறி போயிருக்கு. ஆனால் அந்த மெடிக்கல் மாஃபியா சம்மந்தப்பட்ட எல்லாரோட முகங்களும் இவர் மைண்டில் வந்து அப்படி ஆழமாக பதிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே கடைசி இவர் எப்படி இந்த சிச்சுவேஷனில் இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதையை அமைச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிமாக தான் இருக்கும். அதனால படத்தோட ஸ்க்ரீன் பிளே, சினிமோட்டோகிராஃபி எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரி தான் இருக்கும். ஸோ அதனால் நிறைய இடங்களில் இது என்னடா ரொம்ப புவரான ஒரு அவுட்புட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்து வெளியே வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கதையாக பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான். அதை எக்ஸிக்யூட் பண்ணது இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். சில இடங்களில் எடிட்டிங் அப்படிங்கிறதுமே ரொம்ப புவராக தான் இருக்குது. எடிட்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி, இந்த மூணுமே வந்து ரொம்ப ஒரு புவரான அவுட்புட்டாக தான் இருக்கும். கேரக்டர் டெவலப்பிங்னு எடுத்துக்கிட்டாலுமே அது படத்தில் வந்து ஸ்டோரியாக பார்க்கும்போது ஒரு நல்ல கேரக்டராக இருந்தாலுமே ஆன் ஸ்க்ரீனில் அதை டெலிவர் பண்ணது, அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ண விதம் எல்லாமே வந்து கொஞ்சம் புவராக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ வந்து ஒரு 2 மணி நேரம் நீங்கள் படத்துக்குள்ளே பார்க்கலாம். எந்த படம்னாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்க மட்டும்னா யூடியூப்பில் போய் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் ஒரு ஸ்டோரியாக பார்க்கும்போது ஒரு நல்ல கண்டென்ட் தான், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரி ஃபிலிம் தான், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.